ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பூரி வந்து சாப்பிட்டா பஃபி மாதிரி வரும் பாருங்க. அதே மாதிரி வர்றதுக்கு நம்ம எந்த மாதிரி மாவு பிசையலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து லூஸில் தான் வாங்கியிருக்கேன் மாவு. அதை வந்து நம்ம நல்லா அரிப்பில் அரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கை கொண்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். இந்த பூரி வந்து நம்ம கடையில் வாங்குவோம் பாருங்கள், புஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இது வரேன். நீங்கள் ஏதோ ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வந்து சூடு தண்ணி விடணும்னு தேவையில்லை. நான் வந்து நார்மல் தண்ணி தான் நான் விட்டுருக்கிறேன். விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். போட்டது விரவினதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கோல்டு வின்னர் தான் விட்டுருக்கிறேன். விட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆன பிறகு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஒருக்கா கூட நல்லா கை கொண்டு நல்லா பிசைஞ்சு விடலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி கீழே வந்து நான் கீழே தான் வச்சு நான் உருட்டேன். இப்போ வந்து நம்ம மாவில் முக்கிட்டு நம்ம வந்து அதில் வச்சு நம்ம அந்த பூரிக்கட்டை இருக்குது பாருங்கள், அதை வச்சு நம்ம நல்லா உருட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி மறைச்சி போட்டு கொஞ்சமாக மாவு தூவி நம்ம இந்த மாதிரி நல்லா எவ்வளோ நைஸாக நம்மளால் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா உருட்டியாச்சு. நான் சப்பாத்தி அந்த அளவுக்கு நான் உருட்டியிருக்கேன். உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷேப்பாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ஷேப்பாக வரும் பூரி. இது வேலையும் சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் பூரி, அதை நம்ம எடுத்து போடலாம். பாருங்கள் எவ்வளவு பெருசாக வந்துருக்குன்னு. அடுத்தது நம்ம போட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம சுட்டெடுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு பெருசாக வந்துருக்குன்னு, உப்பி போய் வந்துருக்குன்னு. இதே மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.